கல்வெட்டு இருக்கு, எக்கச்ச மேசிவ் எபிகிராபிக்கல் மெட்டீரியல். அதை தான் சட்டமா அப்ளை பண்ணணும். திருப்பரங்குன்ற மலை, அந்த மலை சங்க காலத்துல பேசிருச்சுன்னு சொல்றாங்க. சங்க காலம்னா எந்த வருஷம்? இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு 300 வருஷம் முன்னாடி, 300 வருஷம் பின்னாடி. அப்ப யாரே ஒரு ஆள் அங்க புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தர்கா கட்டுறான்னு சொல்றேன், இருக்கட்டும். அதுல செத்தவரை அவருடைய தாய்மொழி என்ன? சத்தியமா தாய்மொழி என்ன? ஊரியா தமிழ் கிடையாது. அப்ப மொத்தத்துல அவன் தமிழன் கிடையாது. அப்போ ஊரா விட்டானு யாரோ ஒருத்தன் தமிழை இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த ரேஸ் அடி வாங்குதா இல்லையா? அவன் யாரோ ஒரு ஆளு. அப்ப பகைவன் நம்மளை ஜெயிச்சான், பகைவன். அதை தான் நீங்க பார்க்கணும். அது எனக்கு இப்ப நடந்திருக்கு 600 இயர்ஸ்ல. அதுக்கிட்ட அவனோட டிஎன்ஏ எடுங்க, உறுதியா இந்த ரேஸ்ல விடவே வரமாட்டான். நம்ம ரேஸே கிடையாது. மலை அந்த காலத்துக்கு சொல்லவே முடியாது. அப்ப எவ்வளவு டிஸ்பியூட்னா, அவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை வச்சுட்டு நீதிமன்றங்களோ வக்கீல்மார்களோ நம்மள பேசுறதுக்கு அந்த கோயில இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் லா. அந்த கோயில கல்வெட்டு இருக்கு, எக்கச்ச மேசிவ் எபிகிராபிக்கல் மெட்டீரியல். அதை தான் சட்டமா அப்ளை பண்ணணும்.